ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த ஃபாசிசம் ஃபாயாசும் பார்த்தோன்னா ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்றத தளபதி அப்பப்போ சொல்லிட்டு இருப்பார்ல, அது இப்போ கண் கூட நடந்திருக்கு. அஃபீஷியல் நியூஸாக பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறது செம்ம ஹாப்பி. இப்போ நம்ம பசங்கள்லாம் பார்த்தோன்னா அதை எடுத்து சோசியல் மீடியாஸில் வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சேகர்பாபு, தயாநிதி மாறன் இவங்க பார்த்தோன்னா ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தோன்னா சில கேள்விகள் கேட்கப்பட்டுட்டு வருது. அதில் மிக முக்கியமாக ஒன்றிய அரசை பற்றின கேள்வி எழுப்புறாங்க. அந்த நேரம் பார்த்து சேகர்பாபுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யார் அப்படிங்கிறது பார்த்தோன்னா தயாநிதி மாறன் கிட்ட அவர் காட்டுறாரு. அப்போ அவரோட ரியாக்ஷன் பார்த்தோன்னா எப்படி இருக்குது பாருங்களேன். என்ன ஓ அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இங்கே கேள்வி அதை சம்மந்தப்பட்டு தான் வருது போல். அதனால் பார்த்தோன்னா அவர் பார்த்துட்டு அவரோட ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் தான் பார்த்தோன்னா சேகர்பாபு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னை தான் எங்கள் மைக்கில் திட்டின்னு இருக்கோம், உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அங்கே என்ன கேள்வி அந்த நேரத்தில் கேட்குறாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு தயாநிதி மாறன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிரான சில திட்டங்களை கொண்டு வந்தால் அதை பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக எதிர்ப்பார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர் வைக்கிறாரு. அந்த நேரத்தில் உன்னை தான் பார்த்தோன்னா மைக்கில் திட்டின்னு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒன்றிய அரசு சம்மந்தப்பட்ட நபர்னால் யார் அப்போ கால் பண்ணியிருப்பாங்க? அவங்களுக்கு பிஜேபி சேர்ந்த நபர்கள் தான் கால் பண்ணியிருப்பாங்க. அது யாராக இருக்கும்? அண்ணாமலையாக இருக்குமோ, நயினார் நாகேந்திரனாக இருக்குமோ, இல்லை வேறு யாராவது முக்கியமான நபர்களாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை இந்த இடத்துல கிளப்புதா இல்லையா? இப்போ தளபதி சொன்ன மாதிரி மறைமுக கூட்டாளி பிஜேபி கூட பேசிகிட்டு இருக்காரு ஃபோனில். நேரடியாக பார்த்தோன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் வெளியுறவுக்கு தெரிகிற மாதிரி அப்படின்றது பார்த்தோன்னா இப்போ அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. இது யார் கூட பேசிகிட்டு இருந்துருவார் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி அவரோட பேசுகிற அந்த அந்த கான்வர்சேஷன் பாருங்களேன், நட்பு ரீதியாக பேசுகிறார். ரொம்பவுமே பார்த்தோன்னா சகஜமாக வாமிச்சே மாப்பிள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ரொம்பவுமே சாதாரணமாக பேசிக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்குள்ள அந்தளவுக்கு நெருக்கமான ஒரு நட்புன்னு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அந்தளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன் தான். அதுவும் பார்த்தோன்னா தளபதி சொல்லுவார்ல, இவங்க வெளியே அச்சுக்கிற மாதிரி அச்சுப்பாங்களா, அதை மக்கள் நம்பணுமா, நம்மளாம் நம்பணுமா அப்படின்னு கேட்டிருப்பார்ல, அது இந்த இடத்துல பக்காவாக மேட்ச் ஆகுது. இவங்க பார்த்தோன்னா வெளியே ஒன்றிய அரசை எதிர்ப்போம் அப்படின்றாரு, பக்கத்தில் ஒன்று தான் திட்டின்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சாதாரணமாக நட்பு ரீதியாக பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காரு சேகர்பாபு. இதுதான் திமுகவோட ஒன்றிய அரசை எதிர்க்கிற நிலைப்பாடு. இதுதான் பார்த்தோன்னா நம்ம சொன்னது ஃபாசிசம் ஃபாயாசம் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. அந்தளவுக்கு பார்த்தோன்னா பிஜேபியோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது யார்? சேகர்பாபு கூட. 2 பேரும் பார்த்தோன்னா அப்படி என்ன பேசிப்பாங்க? அப்போ ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒன்றிய அரசு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே திட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பேசிப்பாங்க போல். நம்மளுக்கு அது வெளியே தெரியாமல் இருந்திருக்கு இத்தனை நாளாக. இப்போ தான் பார்த்தோன்னா இந்த ப்ரெஸ் மீட்டில் வெளியே தெரிய வருது. அந்த அளவுக்கு திட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ரொம்பவே சாதாரணமாக சொல்கிறார். நீங்கள் திட்டிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்களும் பார்த்தோன்னா உங்களை அங்கே திட்டுவோம், மற்றபடி பார்த்தோன்னா நைட்டு வந்தோம் அப்படின்னா ஒன்றா பார்ட்டி அட்டன் பண்ணி நம்ம 2 பேரும் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, நம்ம 2 கட்சிகளும் எப்பவுமே எதிரி அப்படிங்கிறத காட்டிக்கிற தருவாயில் நம்மளும் பார்த்தோன்னா இணக்கமாக தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போது, வெளியே உள்ளதுக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுக கூட்டாளிய திட்டம் அப்படின்றது இவங்க போட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. இதை நியூஸ் சேனல்ஸே இது போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வேறு யாராவது போஸ்ட் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. அந்த ப்ரெஸ் முன்னாடி பார்த்தோன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லா கேமராவோட நிற்கிது, அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, இவர் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அந்தளவுக்கு வெளிப்படையாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா பிஜேபியுடன் கூட்டணின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு இவங்களோடது. இந்த லெவலில் திமுக பார்த்தோன்னா இருந்துட்டு விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் ஆகும். இதில் யார் பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. பிஜேபியோட மறைமுகமாக இருக்கிறது இவங்க தான். விஜய் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார்ல, மறைமுக கூட்டாளி அப்படின்னு. கன்ஃபார்மாக தான் போல். இவ்வளோ நேரம் சந்தேகமாக இருந்தது, இப்போ கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் போல். இவங்க பாருங்கள் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு கொண்டாந்து இதை விட ஒரு எடுத்துக்காட்டு வேறு என்ன வேணும்? இதில் இவங்க பிஜேபியோட பி டீமா ஏ டீமா எல்லா டீமாக இருந்துக்கிட்டு மற்ற யார் வந்தாலும் அவங்கள பிஜேபியோட பி டீம்ன்றது. பிஜேபியோட பி டீமு கமலஹாசனை சொன்னாங்க, இப்போ விஜய் சொல்கிறாங்க. இனி அடுத்தது யாராவது வந்தாலும் அவங்களையும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மட்டும் பார்த்தோன்னா திமுக முழு எதிர்ப்பு பிஜேபின்றதுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தோன்னா 2 பேரும் மறைமுக கூட்டாளியாக இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டு அப்படியே ஓட்டு வாங்கிட்டு சுற்றிட்டு திரிவாங்க போல். இதுக்கும் பார்த்தோன்னா இந்த திமுக நபர்கள் இருப்பாங்கள்ல, சோசியல் மீடியாஸில் மிக முக்கியமாக திமுகவுக்கு முட்டு கொடுக்குற நபர்கள், அவங்க இதுக்கும் மேலே பார்த்தோன்னா பயங்கர முட்டு ஒன்று கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டு இந்த நியூஸ் வைரலாக ஆரம்பிச்சிருச்சுல, அவர் ஏன் அப்படி பேசினார், அந்த இடத்துல யார் கால் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு இது அரசியல் ரீதியான மாண்பு அப்படின்னா அதுக்கும் பார்த்தோன்னா தனியாக முட்டு கொடுப்பாங்க. இதே முட்டு தானே சீமானவர்களும் பார்த்தோன்னா ஸ்டாலினை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா விமர்சனங்கள் வச்சோம். அந்த முட்டை பார்த்தோன்னா இவங்க நாங்கள் அரசியல் ரீதியாக இருக்கும்போது இவங்க பார்த்தோன்னா அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாங்களா, அதே மாதிரி ஒரு முட்டு இங்கேயும் கொடுப்பாங்க. இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட அரசியலாக போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் பிஜேபியுடன் கூட்டணி திமுக அப்படின்னு ரேஞ்சுக்கு வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. மறைமுக கூட்டாளிகளெல்லாம் பார்த்தோன்னா இப்போ நேர்முக கூட்டாளிகளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனாகவே. நீ அடுத்தடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தராக வெளியே தெரிவாங்கன்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.